next case note பண்ணுங்க. A body projected on so a body projected on so inclined plane. A body projected on so inclined plane. So முதல்ல என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஹரிசாண்டல்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ சம் ஹைட்ல இருந்து ஸோ ஹரிசாண்டல் நம்ம த்ரோ பண்ணோம். ஸோ இப்போ இந்த கேஸ் என்ன அப்படின்னா a body projected on so inclined plane. ஓகே, இது நோட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பிளேன் இருக்கு. ஸோ இது ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஸோ கிரவுண்டு. ஸோ இங்க இருந்து சம் ஆங்கிள் இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இப்போ இங்க இருந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இங்க பீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த கிரவுண்ட்ல இருந்து இன்க்ளைன்டு பிளேன் வந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கு அப்படின்றது வந்து பீட்டா. ஸோ நோட் பண்ணி ஸோ பீட்டா ஆங்கிள் மேட் பை த பிளேன். ஸோ பீட்டா ஆங்கிள் made so by the plane, angle made by the plane, so with respect to so horizontal, so with respect to horizontal. So next என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ இங்க இருந்து நம்ம ஸோ இது பண்றீங்க. ஸோ ஹரிசாண்டலா திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே தான். அப்போ இங்க இருந்து நம்ம எங்க இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோமோ அது வந்து ஆரிஜின். ஸோ என்ன வெலாசிட்டியில நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ சம் யூ வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஓகே, ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா உங்க நீங்க ஸோ ஃபைனலா அங்க என்ன வந்துச்சோ அதே தான் வரும். ஸோ பேரபோலா. ஸோ ட்ரெஜெக்டரி ஆஃப் மோஷன் வந்து நம்மளுக்கு பேரபோலா. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் வந்து யூ. ஓகே, ஸோ நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது வந்து என்ன ஆங்கிள்? ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் வந்து ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் ஆல்ஃபா. ஸோ அப்போ இது வந்து ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா அப்படின்றது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஸோ ப்ரொஜெக்ஷன் angle of projection so with respect to horizontal. So with so respect to so horizontal angle of projection so with respect to so horizontal. So இது நோட் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் படிச்சதா ஞாபகப்படுத்தணும். இங்க எப்படி இருந்துச்சு? ஸோ இங்க இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இங்க இருந்து ஆல்ஃபா. இப்போ இந்த கேஸ்ல வந்து பீட்டா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பீட்டாவுடைய வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து ஆரிஜின் அப்படின்னா ஸோ இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஸோ யூன்னு வந்துச்சு. ஸோ இங்க வந்து சம் இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இப்போ நம்மளுடைய ஆக்சிஸ் வந்து என்ன அப்படின்னா ஸோ இது வந்து எக்ஸ், ஸோ இது வந்து ஒய். இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஒய் டைரக்ஷன்ல ஸோ ஒய் டைரக்ஷன் வந்து நமக்கு என்னது? ஸோ கிராவிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஸோ இன் ஒய் டைரக்ஷன். So x direction there is no influence of so there is so no influence of gravity. So no influence of gravity. Yeah, அப்படின்னா so gravity வந்து நமக்கு டோட்டலா so downwards ஆக்ட் ஆகிறதுனால so horizontal there is no influence. பட் இந்த கேஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னா so உங்க பிளேன் வந்து இன்க்ளைண்டா இருக்கு. இப்போ இங்க பிளேன் வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டலா இருக்கு. இந்த பிளேனும் கிரவுண்ட் வந்து கோயின்சைட் ஆயிடுச்சு. பட் இந்த கேஸ்ல கிரவுண்ட் தனி, ஸோ பிளேன் தனி. அப்ப நம்மளுடைய ரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு அக்கார்டிங் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பிளேனுக்கு அக்கார்டிங் எடுத்துக்கணும். அப்ப என்ன வரும் அப்படின்னா ஸோ இது எக்ஸ் டைரக்ஷன், ஸோ இது வந்து ஒய் டைரக்ஷன். ஓகே, ஸோ இங்க டினோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேனுக்கு பேரலா உள்ளது வந்து எக்ஸ், இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா உள்ளது வந்து ஸோ ஒய். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. ஸோ கிராவிட்டி வந்து நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஸோ டவுன்வர்ட்ஸ். ஓகே, பட் ஆக்சுவலா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் வந்து ஸோ இங்க இருக்கு. அப்ப என்னென்ன காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கோ அதை ஃபுல்லாமே ரெஃபரன்ஸ்க்கு அக்கார்டிங்கா நீங்க செப்பரேட் பண்ணும். அப்ப இங்க ரெஃபரன்ஸ்க்கு அக்கார்டிங்கா செப்பரேட் பண்ண என்ன வரும்? ஸோ இந்த ஜி வந்து 2 காம்பனன்டா பிரியும். ஸோ என்னென்ன காம்பனன்ட் அப்படின்னா ஸோ இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர், ஸோ இந்த பிளேனுக்கு ஸோ பர்பண்டிகுலர், ஸோ அதே மாதிரி இந்த பிளேனுக்கு பேரலல். இது 2 காம்பனண்டா பிரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இது வந்து பீட்டா, இது 90. அப்போ இது என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ இது பீட்டா, ஸோ இது 90,
ஸோ இது வந்து 90 மைனஸ் பீட்டா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ இது ரெண்டு பர்பண்டிகுலர். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்? ஸோ இந்த ஆங்கிள் 90. So 90 minus beta is equal to 90. So இந்த ஆங்கிள் 90. So இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90 minus beta. அப்போ இதை வந்து so something x ன்னு வச்சுங்க. So அப்போ x plus 90 minus beta is equal to 90. So அப்போ என்ன வரும்? So இது அந்த சைட் போகும்போது என்ன வரும்? So 90 minus 90. So plus beta. So x ஓட வேல்யூ வந்து beta. இதோட வேல்யூ வந்து beta. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ கிராவிட்டி வந்து ரெண்டு டைரக்ஷனும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுனால ஸோ அதுக்கு அக்கார்டிங்காக கிராவிட்டி வரும். ஸோ அப்போ இது என்ன வரும்? ஸோ இந்த போர்ஷனை மட்டும் தனியாக பாருங்க. ஸோ இந்த போர்ஷனை மட்டும் தனியாக பார்க்குறப்ப ஸோ இது வந்து ஜி. ஸோ உங்களுக்கு இன்க்ளைன்டு பிளேன் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு பர்பண்டிகுலரா ஸோ இங்கே ஒன்று இருக்கு, இதுக்கு பேரலா இங்கே இருக்கு. ஸோ இது வந்து பீட்டா. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? எப்பயுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஜி. ஸோ அப்போ என்ன வரும் இது? ஸோ இங்க இருந்து ஆங்கிள் மேக் ஆகுது. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா ஜி காஸ் பீட்டா. ஸோ இது வந்து ஜி சைன் பீட்டா. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ நம்மளோட இன்க்ளைன்டு பிளேன்ல இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ இங்க பாருங்க, இது நம்ம எடுத்திருக்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இது இந்த டைரக்ஷன்ல போகுது. ஸோ அதனால இதை வந்து நெகட்டிவ்னு எடுத்துரும். ஸோ இதுவும் ஸோ நெகட்டிவ். அப்போ இங்க என்ன வரும்? ஸோ மைனஸ் ஜி சைன் பீட்டா. ஸோ இங்க என்ன வரும்? ஸோ மைனஸ் ஜி காஸ் பீட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்னா ஸோ இது எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் கிடையாது. ஸோ இது எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் அப்படின்றது ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு அக்கார்டிங்கா ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் பிளேன். ஸோ அப்போ எக்ஸ் டைரக்ஷன்லையும் தேர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஒய் டைரக்ஷன்லையும் தேர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணிடுறேன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்க? எஸ் சார். ஸோ இப்போ அங்க என்ன பண்ணமோ அதே தான். ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன பண்ணோம்? ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல ஸோ நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? ஸோ எக்ஸ் டைரக்ஷனுடைய வெலாசிட்டி காம்போனன்ட், ஒய் டைரக்ஷனுடைய வெலாசிட்டி காம்போனன்ட், எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் டைரக்ஷன்ல ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு பிறகு வந்து ஸோ ட்ரெஜெக்டரி ஆஃப் மோஷன். அதுக்கடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? ஸோ ரேஞ்சு, ஸோ ஹச் மேக்ஸ், ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட், இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான். ஸோ ஜஸ்ட் அதே கான்செப்ட் தான்.
ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு யூ. ஸோ இது யூ அப்படின்னா இப்போ இதனோட இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் காம்பவுண்ட் வெலாசிட்டி என்னவா இருக்கும் பாருங்க. அதாவது ஸோ இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். இருக்கு அதுலடா. ஸோ நம்மளுக்கு யூன்னு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு பீட்டா. ஸோ இது ஆல்ஃபா. ஸோ இது வந்து ஜஸ்ட் கிரவுண்டு. ஸோ இதுக்கு அக்கார்டிங் எழுதக்கூடாது. இன்க்ளைன்டு பிளேன் அக்கார்டிங்கா தான் எல்லாமே பார்க்கணும். அப்போ நான் யூ வந்து ரெண்டு காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டியை வந்து செப்பரேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இது டோட்டல் ஆல்ஃபா. ஸோ இது பீட்டா. ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கலாமா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா என்ன? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு so angle of projection so with respect to so inclined plane. ஸோ இதை நீங்க படிக்கும் போதே முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை மைண்ட்ல கொண்டு வந்துட்டே இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா அதுக்கு லிங்க் இருக்கும். அப்ப அங்க என்ன நடந்துச்சு? அங்க ஜஸ்ட் ஹரிசாண்டலா இருக்கும்போது அது யூன் இருந்துச்சு. ஸோ அங்க என்னவா இருந்துச்சு? ஸோ இங்க நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. ஸோ இது யூன் இருந்துச்சு. அப்ப இது ஆல்ஃபா. அப்ப இது ரெண்டு காம்பவுண்டா செப்பரேட் பண்ணோம். ஸோ யூ காஸ் ஆல்ஃபா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ யூ சைன் ஆல்ஃபா. அப்போ ஒய் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி யூ சைன் ஆல்ஃபா, எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து தேர் இஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொன்னோம்? வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொன்னோம். பட் நம்மளுக்கு இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஸோ இது இப்போ இங்கே பாருங்க. ஸோ இது வந்து நம்மளோட யூ. ஸோ எதுக்கு அக்கார்டிங்கா நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இது எக்ஸ், இது ஒய். அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ நீங்க ஸோ காம்போனன்ட் உங்களோட அனாலிசிஸே ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனுக்கு அக்கார்டிங்கா தான் பண்ணணும். ஸோ அப்போ இது என்ன வரும்? அப்போ இந்த இதுதான் எக்ஸ் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இது வந்து ஒய் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ என்ன வரும்? ஸோ எக்ஸ் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து இங்க இருந்து ஆங்கிள் மேக் ஆகுது. அப்போ யூ காஸ் ஆல்ஃபா ஸோ மைனஸ் பீட்டா. ஸோ இது என்ன வரும்? வெர்டிகலா. ஸோ யூ ஸோ சைன் ஆல்ஃபா ஸோ மைனஸ் பீட்டா. ஓகே. ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் டைரக்ஷன். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இனிஷியல் velocity so in so x direction. So next so initial velocity so initial velocity so in y direction. ஸோ இது ஜஸ்ட் இனிஷியல் தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எனி டைம் டீல ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ எக்ஸ் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன, ஒய் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது எப்படி செப்பரேட் பண்றோம்ட்டு ஸோ இதை வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ மெக்கானிக்ஸ் இப்போ நடத்திட்டே இருக்கணும், முன்னாடி வந்து நடத்துனதெல்லாம் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ரீகால் பண்ணா மட்டும்தான் ஒன்ஸ் இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஹோலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்றப்ப அப்ப நடத்துறதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கிறது வந்து ஞாபகத்துல இருக்கு. அப்போ அடுத்த சப்ஜெக்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படின்றப்ப அதுல கான்சென்ட்ரேஷன் போகும், இதை மறந்துடுவீங்க. அப்ப அது போனாலுமே இதை நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அந்த ப்ராக்டிஸ் எப்போ வரும்னா நீங்க கவனிக்கும் போதே இதை அட்டன் பண்ணும் போதே நேற்று என்ன நடக்கணும், அப்போ அதுல எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க அதை திங்க் பண்ணிக்கிட்டே கோயின்சிடன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ப்ராக்டிஸ் ஆகும், இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? எனி டைம் டீல எக்ஸ் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி என்ன, எனி டைம் டீல ஒய் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். இப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல நம்மளுக்கு வெலாசிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? ஸோ இந்த கேஸ்ல நோ சார். இருக்கா? ஏன் நோ? இப்போ உங்களுக்கு எக்ஸ்ன்றது எது? ஸோ இதான் எக்ஸ். இப்போ எக்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் டைரக்ஷன்ல ஸோ எக்ஸ் டைரக்ஷனுக்கு பேரலா தான் இங்க இருக்கு. அப்போ மைனஸ் இ சைன் பீட்டா இருக்குல்ல, ஸோ இதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒய் இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸோ இந்த தான் ஒய். ஒய்க்கு ஆப்போசிட்டா மைனஸ் ஜி காஸ் பீட்டான்னு இருக்குல்ல. அப்ப ரெண்டு டைரக்ஷன்லயுமே இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஸோ தேர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி இன் போத் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்
So gravity, so influence, so gravity, so influence, gravity influence, so in so both so x and y direction. So gravity வந்து ரெண்டு டைரக்ஷன்லயுமே இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அங்க என்ன பண்ணமோ அதே தான் இங்க பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ வெலாசிட்டி வந்து எனி டைம் டீல ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ என்ன ஃபார்முலா? ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ பிளஸ் ஏடி. ஸோ வி அப்படின்றது ஸோ எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அட் எனி டைம் ஸோ டி. ஸோ யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி என்ன? ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு கிராவிட்டி இருக்கு. அப்போ என்ன இருக்கு? ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ அதோடைய வேல்யூ என்ன? ஸோ மைனஸ் ஜி ஸோ சைன் பீட்டா ஸோ இன்டு டி. ஸோ சைன் பீட்டா ஸோ இன்டு ஸோ டி. ஸோ அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ விஎக்ஸ் உடைய வேல்யூ ஸோ விஎக்ஸ் ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஸோ பீட்டா ஸோ மைனஸ் ஜி ஸோ சைன் பீட்டா ஸோ இன்டு ஸோ டி. ஸோ இது ஈக்குவேஷன். ஸோ நேத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நேத்து என்ன வந்துச்சு? ஸோ நேத்து எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஜஸ்ட் என்ன வந்துச்சு? u cos alpha. u cos alpha வந்து கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல இல்ல. ஸோ தேர் இஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால சரி ஆக்சலரேஷனுடைய வேல்யூ எக்ஸ் டைரக்ஷன்ல 0. ஏன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி ஏன் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன இல்லை? ஸோ கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஓகே, பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்க என்ன இருக்கு? ஸோ கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல வரும். ஸோ நோட் பண்ணி இதெல்லாம் மைன்யூட் டீட்டெயிலுங்க. உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்லயும் நடத்த மாட்டாங்க. ஈவன் மேடிஸ் டெல்லு ஏஸ் அகாடமில கூட இந்த கான்செப்ட்லாம் நடத்த மாட்டாங்க. என் நோட்ஸ்ல கூட இல்லை. அதனால ரிவிஷன் ரீகால் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ விஎக்ஸ் ஸோ விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண முடியாது. ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ யூ காஸ் ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ மைனஸ் ஜி ஸோ சைன் ஸோ பீட்டா டி சைன் பீட்டா டி. இது ஈக்குவேஷன் 1. இது என்ன மீன் பண்ணுது? ஸோ எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அட் எனி டைம் டி. ஸோ எக்ஸ் ஸோ காம்போனன்ட் ஆஃப் ஸோ வெலாசிட்டி at so any time so t. So x component of velocity at any time t. So note பண்ணி so u cos alpha minus beta so minus z so sin so beta t. Okay, so next so displacement பார்க்கணும். so x directionல so displacement என்ன அப்படி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நேத்து கேஸ் வந்து டிஃபரெண்ட். ஸோ எஸ்டர்டே கேஸ்ல என்ன பார்த்தோம்? ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் பார்த்தோம். அதுல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கனால யூ காஸ் ஆல்ஃபா டீன் மட்டும் வரும். ஸோ இதுல அப்படி வராது. ஏன் அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஓகே, அப்போ என்ன வரும்? ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ நேற்று ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல அப்படின்னா ஸோ நேற்று என்ன ஃபார்முலா? ஆக்சலரேஷனுடைய வேல்யூ என்ன? எக்ஸ் டைரக்ஷன்ல. ஸோ எஸ்டர்டே கேஸ்ல ஆக்சலரேஷனுடைய வேல்யூ எக்ஸ் டைரக்ஷன் என்ன வரும்? u cos alpha. ஆக்சலரேஷன் கேட்குறேன். ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்காதுங்க சார்.
ஆக்சலேஷன் இருக்காது. ஆக்சலரேஷன் இருக்காதுன்னா வேல்யூ என்ன? 0. 0. அப்ப s is equal to ut. அப்ப இது வந்து sனா என்ன? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது u அப்படின்றது வெலாசிட்டி. இந்த ஃபார்முலா தான் நேற்று எழுதணும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஸோ நேற்று வந்து இந்த ஃபார்முலா ஃபுல்லா நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆக்சலரேஷனோட வேல்யூ 0 வரும், அது சிம்பிள் ஆயிரும். ஓகே. ஸோ பட் இங்க ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்றதுனால ஸோ நம்ம இந்த ஹோல் ஃபார்முலாவை எழுதணும். அப்ப என்ன வரும்? ஸோ s is equal to ut plus half at square. அப்ப என்ன வரும்? ஸோ எனி டைம் டீல ஸோ எக்ஸ்ல வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? சப்போஸ் இங்க ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து அட் டைம் டீல ஸோ இது வந்து எக்ஸ்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஒய்ல வந்து ஸோ எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? ஸோ இது வந்து மிட் பாயிண்ட் கிடையாது, எனி டைம் டி. சப்போஸ் மிட் பாயிண்ட் இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். எனி டைம் டீல இது எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோம். ஓகே. அப்ப என்ன வருது? ஸோ இங்க எஸ்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு வரும். ஸோ யூ அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி என்ன வரும்? ஸோ ஆல்ரெடி எக்ஸ் டைரக்ஷன்ல ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இன்டூ டைம் டி, எனி டைம் டி. ஸோ பிளஸ் ஹாஃப் இன்டூ ஆக்சலரேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷன் என்ன வரும்? ஸோ மைனஸ் ஜி ஸோ சைன் பீட்டா ஸோ இன்டூ ஸோ டி ஸ்கொயர். ஸோ இதுதான் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எக்ஸ் டைரக்ஷன் அட் எனி டைம் டி. ஸோ என்ன வருது? ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இன்டூ ஸோ டி வரும். ஸோ இன்டூ டி. ஸோ இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஜி என்ன வரும்? ஜி ஸோ சைன் பீட்டா ஸோ டி ஸ்கொயர் ஸோ டிவைட் பை. ஓகே. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நேற்று என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதே தான், அந்த கான்செப்ட் தான் இதுவும். பட் ஸோ இன்க்ளைன்ட்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இன்டூ டி ஸோ மைனஸ் ஜி ஸோ சைன் பீட்டா டி ஸ்கொயர் ஸோ டிவைட் பை 2. ஸோ இது வந்து நம்மளுக்கு செகண்ட் கேஸ். ஸோ இதோட மீனிங் என்ன? Displacement in x direction. Displacement in x direction at any time t. Displacement in x direction at any time t. Okay. So இதே தான் y direction பண்ண போறோம். Y direction. ஸோ இந்த டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட், அதனால இந்த போர்ஷன் நோட் பண்ணி வச்சா. ஸோ ஒய் டைரக்ஷன்ல என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஒய் டைரக்ஷன்ல ஸோ நம்ம என்னது ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ பிளஸ் ஏடி. ஓகே. ஸோ இங்க ஒய் அப்படின்றதுனால ஸோ ஒய் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, ஒய் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ யூ ஸோ சைன் ஆல்ஃபா ஸோ மைனஸ் பீட்டா. ஸோ ஒய் டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் என்ன வருதுன்னு பாருங்க. ஒய் டைரக்ஷன்ல ஸோ ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஜி ஸோ காஸ் பீட்டா. ஸோ அப்போ என்ன அடிக்கலாம்? ஸோ பிளஸ் ஆக்சலரேஷன் வந்து ஸோ மைனஸ் ஜி ஸோ காஸ் பீட்டா ஸோ இன்டூ டி. இப்போ விஒயோட வேல்யூ வந்து ஸோ யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ மைனஸ் ஜி ஸோ காஸ் ஸோ பீட்டா ஸோ டீன்னு வரும். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா y component of velocity at any time t. So Vy is equal to u sin alpha minus beta minus z cos beta t. So இது என்ன வரும்? So இது வந்து third equation. Y component of velocity
y component of velocity, y component velocity at so any time at any time so next என்ன find out பண்ணோம் so y ல displacement என்ன அப்படின்னு பார்க்கணும் so again வந்து so s is equal to ut plus so half at square s is equal to ut plus half at square so y direction அப்படிங்கறனால y so initial velocity வந்து என்ன வருது so u sin alpha minus beta so into t so plus half into so acceleration வந்து so minus z so cos beta so into so t square so இதை நோட் பண்ணுங்க so அப்போ ஃபைனலா so y ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து so u sin alpha minus beta so into t so minus z so cos beta so t square so divide by so y is equal to u sin alpha minus beta t so minus z so cos beta square divided by so 2 so இது வந்து நமக்கு என்னது so displacement in y direction at any time so displacement in y direction at so any time so t so y is equal to u sin alpha minus beta t minus z so cos beta so square ஸோ அங்கே ஏதோ பார்த்ததான் அதே தான் ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இந்த பாயிண்ட் தான் மிட் பாயிண்ட்னு எடுத்துக்கமா ஸோ இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வரும்போது vy உடைய வேல்யூ என்ன வரும் ஸோ இங்கே vy உடைய வேல்யூ வந்து 0 ஸோ ஒன்லி வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும் ஒன்லி வந்து ஸோ vx மட்டும் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது அதில் பார்த்துட்டு இங்கே இதுல வந்து நம்ம ட்ரஜெக்டரி ஆஃப் மோஷன் வந்து இதுவும் பேரபோல தான் வரும் ஓகே பட் நேற்று கேஸ்ல என்ன பண்ணோம் நம்ம ஸோ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்போ என்ன அடுத்து என்ன பண்ணோம் ஸோ டைம் கண்டுபிடிச்சோம் எப்படி கண்டுபிடிச்சோம் ஸோ எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி எக்ஸ்ல வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அட் எனி டைம் டி அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ நேற்று என்ன பண்ணோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு so u cos alpha so into t so அப்ப எனி டைம் t ல so இதோட வேல்யூ என்ன வரும் x டிவைட் பை so u cos alpha so இத வந்து y ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா y in terms of so x ல வரும் so x வேரி ஆகும்போது y எப்படி வேரி ஆகுது with respect to space பார்த்தோம் அதுல வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 2 வந்துச்சா அது வந்து ட்ரஜெக்டரி ஆஃப் மோஷன் சொன்னோம் ஸோ இங்க வந்து அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஏன்னா எக்ஸோட ஈக்குவேஷனை இதுல பாருங்க ஸோ எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்க ஈக்குவேஷன் என்ன வரும் நமக்கு ஸோ லாங்கா வரும் ஸோ என்ன வருதுன்னு பாருங்க ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ ஸோ காஸ் ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இன்டூ டி ஸோ மைனஸ் ஆஃப் ஜி சைன் பீட்டா ஸ்கொயர்டு ஸோ அப்படின்னு வரும் இது வந்து அதில் சப்ஸ்டிட்யூட் பண்றது டிஃபிகல்ட் அதனால இதை அப்படியே வச்சுக்கோங்க பட் இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இன்க்ளைன்டு இது கம்பேர் பண்றீங்களா புரியுதா ஸோ ஹரிசாண்டல்ல இருந்து அப்படி இன்க்ளைன்டா இருக்கு அதனால இதுவும் பேரபோலா தான் வரும் அதனால ட்ரஜெக்டரி ஆஃப் மோஷன் வந்து பேரபோலா தான் ஸோ அதை நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ ஒய் டைரக்ஷன்ல என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ எக்ஸ் டைரக்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா அட் பர்டிகுலர் டைம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ இதை நோட் பண்ணியாச்சா இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஸோ வாட் இஸ் இன் பை டைம் ஆஃப் ஃபிளைட் ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி ஸோ இங்கே வர்றதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ இதை வந்து எடுத்துக்கிறோம்
ஸோ இதை வந்து நம்ம டி டைம்னு எடுத்துக்கிறோம், இல்லை T1 எடுத்துங்க. ஸோ இங்க இருந்து ஸோ திரும்பி இங்க போறது வந்து ஸோ T2 எடுத்துங்க. ஸோ T1 வந்து ஸோ டைம் ஆஃப் அசெண்டிங். ஸோ T2 வந்து ஸோ டைம் ஆஃப் ஸோ டிசெண்டிங். ஸோ டைம் ஆஃப் ஸோ டிசெண்டிங். ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ T1 T2 உடைய வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே சிமெட்ரிக் தான். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இந்த T1 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஸோ அதை டபுள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து கிடைச்சிடும். நோட் பண்ணிச்சா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ அங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதே தான். ஸோ அட் சப்போஸ் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ ஓ, இது வந்து பாயிண்ட் பி, ஸோ இது வந்து ஸோ ஏன்னு எடுத்துங்க. அப்ப ஸோ எந்த பாயிண்ட் பி அப்படின்னா இந்த பாயிண்ட், ஸோ இது வந்து பி. அப்ப அட் பாயிண்ட் ஸோ பில ஸோ வி ஒய்யோடைய வேல்யூ என்ன? ஸோ அட் பாயிண்ட் பில வி ஒய்யோடைய வேல்யூ 0 sir. வி ஒய் 0. அதான் நேத்து படிச்சதை திங்க் பண்ணி பாருங்க. நேத்து படிச்சது ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நேத்து படிக்கும் போது என்ன படிச்சோம்? ஸோ இங்க இருந்துச்சு பேரபோலா, இங்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எனி பாயிண்ட்ல வெலாசிட்டி வேணும்னா ஸோ நீங்க டேஞ்சன்ட் டிரா பண்ணும். அப்ப மிட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வேணும்னா இது ரெண்டு, ஸோ இங்க வெலாசிட்டி வரும், இது ரெண்டு காம்பனண்டா பிரியும். ஸோ எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து விஎக்ஸ், ஒய் வந்து விஒய். ஸோ இங்க வந்து ஸோ யூ காஸ் ஆல்ஃபான்னு மட்டும் இருந்துச்சு எஸ்டர்டே. இந்த மிட் பாயிண்ட்ல பார்க்கும்போது டைரக்டா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஸோ விஎக்ஸ் வரும். ஸோ விஒய்யோடைய வேல்யூ வந்து ஸோ இது வந்து இன்க்ளைன்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ இங்க வந்து நமக்கு ரெண்டு காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கு, ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ஸோ விஒய் விஎக்ஸ். ஸோ இங்க வரும்போது நம்மளுக்கு விஒயோடைய வேல்யூ வந்து 0. அப்ப விஒய் ஈக்குவேஷன் என்ன? அட் பாயிண்ட் பியா இருக்கும்போது ஸோ விஒயோடைய வேல்யூ வந்து 0. அப்ப விஒய் ஸோ ஒய் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ஸோ யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ மைனஸ் ஜி ஸோ காஸ் பீட்டா டி. அப்ப இங்க ஸோ இதோடைய வேல்யூ வந்து 0 அப்படின்னா ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எப்ப 0 அப்படின்னா ஸோ இந்த டைம் T1 ரீச் பண்ணப்பதான் அது 0ன்னு வருது. அப்ப யூ ஸோ யூ சைன் பீட்டா ஸோ யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ மைனஸ் ஜி ஸோ காஸ் பீட்டா ஸோ T1. ஸோ அப்ப இது ஈக்குவல் டு 0ன்னு வரதுனால இந்த சைடு ஸோ யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இஸ் ஈக்குவல் டு ஜி காஸ் ஆல்ஃபா T1. ஸோ இப்போ T1 அப்படின்றது என்ன? ஸோ டைம் ஆஃப் அசெண்டிங். ஸோ அப்போ என்ன வருது? ஸோ யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை ஸோ ஜி காஸ் பீட்டா. ஸோ யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை ஜி காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ T1. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ டைம் ஆஃப் அசெண்டிங். ஸோ டைம் ஆஃப் ascending. Time of ascending. So the note. So the note panicha. So total time of flight and over. So total time of so flight. So T is equal to so 2 times of T1. Upper so total time of flight and over. So 2 so U sin alpha minus beta so divided by Z cos beta. So total time of flight is T is equal to 2U sin alpha minus beta so divided by Z cos beta. Okay. So இது yesterday கேஸோட கம்பேர் பண்ணுங்க. So yesterday கேஸ்ல வந்து நம்மளுக்கு பீட்டாவுடைய வேல்யூ என்ன? So yesterday கேஸ் அப்படின்னா
ஸோ பிளேன் வந்து ஹரிசாண்டலா இருக்கும்போது ஸோ பீட்டாவுடைய வேல்யூ என்ன வந்துச்சு? 0. ஸோ பீட்டாவுடைய வேல்யூ 0. இதுல இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ t is equal to 2u ஸோ sin alpha minus beta ஸோ divide by z cos beta. அப்போ இங்க என்ன வரும்? ஸோ பீட்டாவுடைய வேல்யூ 0. ஸோ 2u sin alpha ஸோ divide by cos 0 உடைய வேல்யூ வந்து 1. அப்போ என்ன வருது? z. ஸோ எஸ்டர்டே இந்த ஃபார்ம்ல வந்துச்சா? So 2u sin alpha so divide by z. Okay. So next நம்ம என்ன find out பண்ணோம் அப்படின்னா range find out பண்ணோம். Range and so h max. So இது வந்து இந்த கேஸ்க்கு இந்த ஃபார்முலா. இது வந்து நான் கம்பேர் பண்றதுக்காண்டி சொல்றேன். இதை நோட் பண்ணுங்க. So time period t கான ஃபார்முலா வந்து so u sin alpha minus beta so divide by z cos beta. நோட் பண்ணிச்சா? ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் என்ன வரும்னு பாருங்க. ஸோ ரேஞ்ச் அப்படின்றது என்ன? நம்மளுக்கு இன்க்ளைன்டு பிளேனு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ இதான் ஆரிஜின். ஸோ இங்க இருந்து ஸோ இது கவர் பண்ற ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் இங்க ஸோ ஒய் இங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ ரேஞ்ச். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ ரேஞ்ச். ஓகே. ஸோ எஸ்டர்டே ரேஞ்ச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஸோ ரேஞ்ச் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பீங்கன்னா ஸோ எஸ்டர்டே கேஸ்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ காஸ் ஆல்ஃபா இன்டு டீன்னு வரும். அப்போ என்ன பண்ணோம்? ரேஞ்ச் அப்படின்றப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ காஸ் ஆல்ஃபா ஸோ இன்டு டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? Total T. ஸோ டோட்டல் டி. ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் ஸோ எக்ஸ் காம்போனன்ட்ல வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஸோ அதே தான் இந்த கேஸ்லையும். ஸோ இந்த கேஸ்ல ரேஞ்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும்னு பாருங்க. எக்ஸ் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அட் எனி டைம் டி என்ன வருது? ஸோ யூ காஸ் ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இன்டு டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸோ ஹாஃப் வி ஸோ சைன் ஸோ பீட்டா டி ஸ்கொயர். ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டி ஸோ மைனஸ் ஹாஃப் ஜி சைன் பீட்டா ஸோ டி ஸ்கொயர். ஸோ என்ன நோட் பண்ணீங்க? ஸோ இதோட மீனிங் என்ன? ஸோ பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ பொசிஷன் ஆர் ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ position or so displacement of a particle at so any time so t at any time so t. இப்ப நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எக்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஸோ எக்ஸ் வந்து ஆரா கன்வெர்ட் ஆகும். ஸோ எக்ஸ் வந்து ஆரா கன்வெர்ட் ஆகும். அப்ப வென் ஸோ டி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? Capital T. ஸோ டி வந்து கேபிட்டல் டி. ஸோ கேபிட்டல் டி உடைய ஃபார்ம்ல இந்த கேஸ்க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஸோ 2u sin ஆல்பா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை z cos பீட்டா. ஸோ z ஸோ cos பீட்டா. ஸோ அப்ப
ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க. ஸோ எக்ஸ் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஸோ ஆரா கன்வெர்ட் ஆகும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இது வந்து டி. ஸோ டி வந்து நம்மளுக்கு என்ன டி வரும் அப்படின்னா ஸோ கேபிட்டல் டி. ஸோ மைனஸ் ஹாஃப் இன்டூ ஜி சைன் ஸோ பீட்டா. ஸோ இது வந்து டி ஸ்கொயர். ஸோ இப்போ நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த டீயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் ஸோ யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ டீயோட வேல்யூ வந்து ஸோ 2u ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ டிவைட் பை ஜி காஸ் பீட்டா. ஸோ மைனஸ் ஸோ ஹாஃப் ஜி ஸோ சைன் பீட்டா. ஸோ டி ஸ்கொயர்டு அப்படின்னா இது அப்படியே ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 2 ஸ்கொயர் வந்து ஸோ 4 ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ டிவைட் பை ஸோ என்ன ஒரு ஜி ஸ்கொயர் ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ டிக்கு பதிலாக ஸோ 2u சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைட் பை ஜி காஸ் பீட்டா மைனஸ் ஹாஃப் ஜி சைன் பீட்டா. டி ஸ்கொயர் வந்து ஸோ 2 வந்து 4 ஸோ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டிவைட் பை ஜி ஸ்கொயர் ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை எப்படி பண்ணலாம்னு பாருங்க. ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இதுன்னு வரும். ஸோ வேற என்ன கேன்சல் பண்ணலாமா. ஸோ இங்கே வந்து ஒரு ஜி ஸோ இங்கே ஒரு ஜி ஸ்கொயர்டு. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக ஆர் வந்து எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 2 முன்னாடி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு யூ இங்கே ஒரு யூ ஸோ யூ ஸ்கொயர் ஸோ யூ ஸ்கொயர் ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ வேற என்ன வரும் ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ டிவைட் பை ஜி காஸ் பீட்டா. இந்த டேர்ம்ல எழுதியாச்சா. ஸோ மைனஸ் ஸோ இங்கே என்ன வரும் ஸோ 2u ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஸோ 2u ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இன்டூ ஸோ சைன் பீட்டா ஸோ டிவைட் பை ஜி காஸ் ஸ்கொயர் ஸோ பீட்டா. ஸோ இப்போ இது எதை எல்சிஎம் எடுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே ஜி காஸ் பீட்டா இங்கே ஜி ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா. அப்போ ஜி ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா வந்து காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு காஸ் பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ காஸ் பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் ஸோ 2u ஸ்கொயர் ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அகைன் இங்க ஒரு காஸ் பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ சைன் ஆல்ஃபா ஸோ மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ மைனஸ் ஸோ 2u ஸ்கொயர் ஸோ நெக்ஸ்ட் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ இன்டூ ஸோ சைன் பீட்டா. இப்போ ஸோ ஈக்குவேஷன் கரெக்டாக பாருங்க. ஸோ 2u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஒரு காஸ் பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 2u ஸ்கொயர் மைனஸ் பீட்டா சைன் பீட்டா ஸோ டிவைட் பை ஜி ஸோ காஸ் ஸ்கொயர் ஸோ பீட்டா. இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்குன்னு பாருங்க. ஸோ 2u ஸ்கொயர் ஸோ 2u ஸ்கொயர் ஸோ இங்க வந்து சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இங்க சைன் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அதுல இருந்து ஒன்று காமனா வெளியே எடுக்கலாம். அப்போ எதை காமனா வெளியே எடுக்கணும் அப்படின்னா ஸோ 2u ஸ்கொயர் ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து காமனா வெளியே எடுக்கிறீங்க. அப்படி வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன வரும் ஸோ காஸ் ஆல்ஃபா ஸோ மைனஸ் பீட்டா. ஸோ இங்கே காஸ் இந்த சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வெளில போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து காஸ் பீட்டா ஸோ இங்கே ஸோ இதெல்லாம் வெளில போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ சைன் பீட்டா. ஓகே. ஸோ டிவைட் பை ஜி ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா ஜி ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னு பாருங்க. இது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ ஸோ காஸ் பி ஸோ மைனஸ் ஸோ சைன் ஏ ஸோ சைன் பின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ காஸ் ஏ பிளஸ் பி. ஸோ காஸ் இப்போ ஏன்ற வேல்யூ இங்கே என்னவா இருக்கு ஸோ ஏ வந்து
நம்மளுக்கு என்ன இருக்கு ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ பியோட வேல்யூ வந்து ஸோ பீட்டா. அப்ப ஸோ காஸ் ஸோ ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்ன வரும்? ஸோ காஸ் ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து ஸோ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, பியோட வேல்யூ வந்து பிளஸ் பீட்டா. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ காஸ் ஸோ ஏ பிளஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்குல்ல. ஸோ இது என்ன வரும் அப்படின்னா இதுக்கு காஸ் ஆல்பா வரும். அப்ப இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா ஸோ 2 ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ காஸ் ஆல்பா ஸோ டிவைட் பை ஜி ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா ஜி ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ 2 யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஸோ காஸ் ஆல்பா ஸோ டிவைட் பை ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ இதுதான் வந்து ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த கேஸ்க்கு ரேஞ்சுக்கான ஃபார்முலா ஸோ இதுதான். ஸோ இது எஸ்டர்டே கேஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இஃப் ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 வந்தா என்ன வரும்? ஸோ இஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஆல்பா ஸோ காஸ் ஆல்பா ஸோ டிவைட் பை ஜி ஜின்னு வரும். ஸோ இங்க 2 சைன் ஆல்பா காஸ் ஆல்பா வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஸோ சைன் 2 ஆல்பா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 சைன் ஆல்பா ஸோ இன்டூ யூ ஸ்கொயர் ஸோ டிவைட் பை பீட்டாவுடைய வேல்யூ 0 அப்படின்னா எஸ்டர்டே ஃபார்முலா வருதான்னு பாருங்க. ஸோ யூ ஸ்கொயர் இல்ல சைன் 2 ஆல்பா. ஸோ இங்க 2 சைன் ஆல்பா காஸ் ஆல்பா அப்படின்னா சைன் 2 ஆல்பா. அப்ப யூ ஸ்கொயர் ஸோ சைன் 2 ஆல்பா ஸோ டிவைட் பை ஜி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன ஸோ ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து இந்த கேஸ்க்கான ரேஞ்சுக்கான ஃபார்முலா. இதை கம்பேர் பண்றோம். ஸோ பீட்டாவுடைய வேல்யூ வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ஸோ சைன் 2 ஆல்பா. ஸோ இது வந்து 2 ஆல்பா. ஸோ 2 சைன் ஆல்பா காஸ் ஆல்பா அப்படின்னா சைன் 2 ஆல்பா டிவைட் பை ஜி. ஸோ இது வந்து ரேஞ்சுக்கான ஃபார்முலா. ஸோ இது நோட் பண்ணுங்க. ஸோ இதை நோட் பண்ணிச்சா? எஸ் சார். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய மெத்தட் சால்வ் பண்றதுக்கு பதிலாக ஸோ ஆல்டர்னேட் மெத்தட் ஸோ ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸோ ஆல்டர்னேட் ஸோ மெத்தட் வந்து ஸோ என்னன்னு பாருங்க. ஸோ ஆல்டர்னேட் மெத்தட் ஸோ இது இன்க்ளைன்டு பே ஸோ இது ஹரிசாண்டல் ஸோ இது வந்து யூ ஸோ இது வந்து பீட்டா ஆல்ஃபா ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஸோ பீட்டா ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஸோ பீட்டா. இப்போ ஸோ இந்த இதை விட்டுருங்க, இந்த இன்க்ளைன்டு இதை விட்டுருங்க. ஸோ இப்போ இங்க யூன்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து இந்த யூ வெலாசிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ கிரவுண்ட் வந்து ஸோ யூ காஸ் ஆல்ஃபா. அப்போ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன வருது? ஸோ தேர் இஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸோ கிராவிட்டி. ஸோ இது சேஞ்ச் ஆகுமா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா ஸோ இது ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு ப்ரொஜெக்டைல் மோஷன்.
ஸோ இது வந்து u, இது வந்து பீட்டா, இங்க இருந்து இது வந்து ஆல்பா, இங்க இருந்து இது வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ இப்போ இதுக்கு அக்கார்டிங்கா நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ u, ஸோ காஸ் ஆல்பா, ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஸோ ஓ, ஸோ ஏன்னு எடுத்துக்கிறேன், ஓஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது பின்னு எடுத்துக்கிறேன், ஸோ ஓபி. இப்போ இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓபியோடைய வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா வெலாசிட்டி இன்டூ டைம். இப்போ இந்த யூ ஸோ ப்ரொஜெக்ட் பண்றப்ப என்ன வெலாசிட்டி இருந்துச்சோ ஸோ அதை வந்து இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு அக்கார்டிங்கா இல்லை, ஸோ கிரவுண்டுக்கு அக்கார்டிங்கா நீங்க செப்பரேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ யூ காஸ் ஆல்ஃபா, ஸோ யூ காஸ் ஆல்ஃபா இன்டூ டைம், ஸோ யூ காஸ் ஆல்ஃபா இன்டூ டைம். ஸோ என்ன டைம் வரும்? ஸோ இதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இங்க இருந்து ஸோ இது இங்க போயிட்டு இங்க எவ்வளவு வருதோ அந்த டைம்ல இது என்னவா மாறும் அப்படின்னா ஸோ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணும். அப்ப எதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்? டைம். ஸோ டைம். ஸோ என்ன டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட். ஸோ இங்க ஸ்டார்ட் ஆகி ஸோ இங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஸோ டைம் ஆஃப் ஸோ ஃபிளைட். அப்போ அந்த டைம்ல தான் இது என்ன கவர் பண்ணுது அப்படின்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஸோ கவர் பண்ணுது. அப்போ கேபிட்டல் டி. இந்த இது எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த யூ காஸ் ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுக்கு நம்ம செப்பரேட் பண்ணும்போது என்ன வருது? யூ காஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்றப்போ டைமோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த இது கிடைச்சோம். ஸோ ஓபி. ஸோ இப்போ இந்த இதை தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா ஸோ இது வச்சுங்க, ஓபின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ காஸ் ஆல்ஃபா. ஸோ டோட்டல் டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்ம் வந்துச்சு இந்த கேஸ்க்கு? ஸோ 2u ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை என்ன வரும்? ஜி காஸ் பீட்டாவா? இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ யூ காஸ் ஆல்ஃபா ஸோ டிவைட் பை ஸோ 2u ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை ஜி காஸ் பீட்டா, ஜி காஸ் பீட்டா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஓபியோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓபியோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இது தேவையில்ல. ஆக்சுவலா ரேஞ்ச் அப்படின்னா ஸோ ஓஏ தான் ரேஞ்ச், ஓஏ தான் ஸோ ரேஞ்ச். ஏன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ் இங்க இருக்கு, ஒய் இருக்கு. அப்ப ரேஞ்ச் அப்படின்றப்ப ஸோ ஓஏ உடைய வேல்யூ தான் ரேஞ்ச், ஓஏ உடைய வேல்யூ தான் ஸோ ரேஞ்ச். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க. ஸோ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளா மேக் பண்ணலாமா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஓபி ஸோ ஏ. ஸோ ஓபி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ஓபி தான் ஆல்ரெடி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ ஓபியோட வேல்யூ ஸோ வி நோ. ஸோ யூ காஸ் ஆல்ஃபா இன்டூ 2u ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை ஜி காஸ் பீட்டா. ஸோ இது வந்து பீட்டா. அப்போ இதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ இது ரேஞ்ச். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா ஸோ நம்மளுக்கு ஹைப்போடெனியஸ். அப்போ இது ஹைப்போடெனியஸ்னா என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ ஆல்ஃபா வந்து நோனா இருக்கு, என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ இது வந்து எது வந்து நம்மளுக்கு இங்க வந்து ஆங்கிள் இங்க இருக்கு. அப்போ இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட்டும் ஸோ ஹைப்போடெனியஸும் தெரியுற மாதிரி ஃபார்முலா என்ன? காஸ். ஸோ காஸ். ஸோ அப்போ காஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ ஓபி ஸோ டிவைட் பை ஸோ ஓஏ. ஸோ ஓபி ஸோ டிவைட் பை ஓஏ. ஓகே, அப்போ ஸோ இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இப்போ எது வேணும் நம்மளுக்கு? ஓஏ தான் வேணும். அப்போ ஓஏ அப்படின்றது தான் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஓஏ. அப்போ ஓபி டிவைட் பை ஸோ காஸ் பீட்டா. அப்போ ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓஏனா இந்த ட்ரையாங்கிள் வச்சுருக்கணும் அது. அப்போ ஓபி அப்படின்றதா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. என்ன வரும்? ஸோ யூ காஸ் ஆல்ஃபா ஸோ இன்டு ஸோ 2u சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை
z cos beta. ஸோ இங்க வந்து OB cos பீட்டாவால டிவைட் பண்ணும். ஸோ cos பீட்டாவால டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ ரேஞ்ச் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ரேஞ்ச் ஸோ 2u ஸ்கொயர் ஸோ cos ஆல்ஃபா ஸோ sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை z cos ஸ்கொயர் பீட்டா. இதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ இப்போ முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணல, ஸோ அது வந்து சிம்பிளா இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 2u ஸ்கொயர் ஸோ sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ cos ஆல்ஃபா டிவைட் பை z cos ஸ்கொயர் பீட்டா. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் y டைரக்ஷன்ல ஸோ நம்ம h max ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் வந்து h max? ஸோ h max அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் டச் பண்ணும்போது ஸோ y உடைய மேக்ஸிமம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ h max. ஓகே, அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம? ஸோ v ஸ்கொயர் ஸோ v ஸ்கொயர்டு மைனஸ் u ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஸோ 2as. இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு ஸோ vy உடைய வேல்யூ 0, ஸோ vx மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் ஏதோ அட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அட் ஸோ பாயிண்ட் பி ஸோ vy இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இதை வந்து நம்ம எழுதுனா என்ன வரும்? ஸோ vy ஸ்கொயர் ஸோ மைனஸ் என்ன வரும்? ஸோ uy ஸோ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2. ஸோ ஆக்சலரேஷன் என்ன வரும்? இந்த டைரக்ஷன்ல y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் என்ன வரும் இந்த கேஸ்க்கு? மைனஸ் ஜி காஸ் பீட்டா. ஸோ மைனஸ் ஜி ஸோ காஸ் பீட்டா ஸோ எஸ்க்கு பதிலா ஸோ ஹெச் மேக்ஸ். ஸோ இதோடைய வேல்யூ 0. ஸோ இனிஷியலா உங்களுக்கு y டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி என்ன? ஸோ மைனஸ் ஸோ இங்க என்ன வரும்? ஸோ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு வருமா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன்ல வந்து u sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிருக்கீங்க, மைனஸ் ஸ்கொயர்ல வராது, அது தனியா வரும். ஸோ இந்த மெக்கானிக்ஸ்லாம் நீங்க யாருக்கு சொல்லி கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா ஐஐடி ஜேஇ இருக்காங்கல்ல, ஸோ 12th முடிச்சுட்டு ஐஐடி என்ட்ரன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெக்கானிக்ஸ் டெப்தா படிச்சாதான் எழுத முடியும். ஸோ அப்ப இங்க என்ன வரும்? ஸோ மைனஸ் 2z ஸோ காஸ் பீட்டா ஸோ ஹெச் மேக்ஸ். ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணுங்க. ஸோ இங்க ஒரு மைனஸ், இது கேன்சல் ஆகுது. ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ 2g ஸோ காஸ் பீட்டா ஸோ ஹெச் மேக்ஸ். ஸோ ஹெச் மேக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ ஹெச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை ஸோ 2z ஸோ காஸ் பீட்டா. இதுதான் இந்த கேஸ்க்கான ஸோ ஹெச் மேக்ஸ்க்கான ப்ராப்ளம். ஸோ ஹெச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ டிவைட் பை 2z ஸோ காஸ் பீட்டா. இப்போ இது எஸ்டர்டே கேஸோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஹெச் மேக்ஸ் வந்து ஸோ கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ ஹெச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸோ டிவைட் பை 2z காஸ் பீட்டாவுடைய வேல்யூ வந்து 0. இப்போ இதோடைய வேல்யூ 1. அப்போ என்ன வரும்? ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸோ டிவைட் பை 2g வருதா? ஸோ எஸ்டர்டே கேஸோட ஃபார்மா. ஸோ யூ ஸ்கொயர் ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸோ டிவைட் பை 2g இஸ் ஈக்குவல் டு ஸோ ஹெச் மேக்ஸ். ஸோ நோட் பண்ணுங்க.
ஸோ சம் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ஸோ இதோட நம்மளுக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் முடியும். ஸோ அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மெக்கானிக்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பேசிக்ஸ், அதுல தான் ரியல் மெக்கானிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸோ நோட் பண்ணி. ஸோ கொஸ்டின் ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. So a bicycle moves along a straight road such that a bicycle moves along a straight road, straight road, such that its position, is described. Its position is described by the graph. Shown in the figure. By the graph, shown in the figure. Shown in the figure. Construct the VT and AT graph. VT and AT graph. A bicycle moves along a straight road such that its position is described by the graph shown in the figure. So construct VT and AT graph. Okay. So VT and AT graph வந்து construct பண்ணும். ஸோ இங்க என்ன வரும்னு பாருங்க. ஸோ உங்க கொடுத்துருக்காங்க சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க எஸ் மீட்டர். ஸோ இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்க இருந்து இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. இது வந்து நம்மளுக்கு பேரபோலா மாதிரி வரும். இந்த பாயிண்ட்ல 10 செகண்டா இருக்கும்போது இங்க 30 மீட்டரை கவர் பண்ணுது. இங்க 30 இருக்கும்போது இங்க வந்து 150 வந்து கவர் பண்ணுது. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, S is equal to 0.3 t square. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் S is equal to 60 minus 30. ஸோ இது பார்த்தாலே தெரியும். ஸோ இதோடைய பவர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து 1. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் லீனியர். இதுல இருந்து இது வரைக்கும் லீனியர். ஸோ இது வந்து ஸ்கொயர்டு. அப்ப இது வந்து கர்வ் வரும். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா VT and AT கிராஃப். VT and AT கிராஃப். நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தெரியுமா? என்ன பாயிண்ட் தெரியும்? ST கிராஃபோட ஸ்லோப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது நம்மளுக்கு? velocity. velocity. VT கிராஃபோட ஸ்லோப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? VT கிராஃபோட ஸ்லோப் ஆக்சலரேஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் இதை வந்து ரெண்டு கேஸா எடுத்துக்கிறேன். த்ரூ அவுட் த பாத் வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து சேம் கிடையாது. அப்ப இது 0.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0 to 10. 0 to 10ல உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு? ஸோ 0.3 t². ஸோ அப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ velocity is equal to ds divided by dt. ஸோ என்ன வருது? ஸோ 0.3 ஸோ இன்டூ 2t. அப்போ 0.60. velocity வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் வருது. ஓகே 0.60. ஓகே அப்போ இது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு வரும்போது ஸோ இங்க டைம் இன்க்ரீஸ் ஆக velocity என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் சார். இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டவுட் இருந்தா பாருங்க, இதுலயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து ஸ்லோப் என்ன? இப்போ எஸ்டி கிராஃப்ல இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் வந்து இங்க டச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க ஸ்லோப் உடைய வேல்யூ என்ன? 0. அப்போ ஸ்லோப் 0 அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? 0. அப்போ போக போக வெலாசிட்டி என்னவாது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஸோ அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 0. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதில் நீங்கள் ஸ்லோப்ல பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லை எஸ்டி கிராஃப்லயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்லோப் இங்கே 0 போக போக இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப் டு எது வரைக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸோ 10 to 30 வந்து டிஃபரெண்ட். ஸோ 10 to 30. ஸோ அப்போ என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 60 minus 30. இப்போ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ டிஎஸ் டிவைட் பை ஸோ டிடி என்ன வரும்? ஸோ 6. ஸோ வெலாசிட்டி என்னவா இருக்கு நமக்கு? கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ கிராஃப் டிரா பண்ணுங்க. ஸோ இப்போ ஸோ கிராஃப் டிரா பண்ணுறது ஈஸி தான். ஸோ விடி கிராஃப் ஸோ டிரா பண்ண. ஸோ இது வந்து ஸோ வி, ஸோ இது வந்து டி. ஸோ விடி கிராஃப் டிரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ அட் டைம் 0வா இருக்கும் போது ஸோ இங்கே வெலாசிட்டி வந்து 0. ஓகே ஸோ அட் டைம் 10ஆ இருக்கும் போது அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்டா இருக்கும்போது வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? அட் டைம் 10 செகண்டா இருக்கும்போது வெலாசிட்டி ஃபங்க்ஷன் தானே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 10 into 0.6 வந்து 6 மீட்டர். ஸோ அப்போ இங்க 0 இருக்கும்போது 0. ஸோ இங்க வந்து 10ஆ இருக்கும் போது ஸோ இங்க வந்து 6. அப்போ இங்க வருது பாயிண்ட். இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஸோ கர்வா வருமா ஸ்ட்ரைட் லைனா வருமா, எப்படி வரும்? ஸோ கர்வா வருமா ஸ்ட்ரைட் லைனா வருமா? சார் ஸ்ட்ரெயிட் லைன். இங்க பவர் என்ன? வி. இங்க என்ன? ஸோ 1. இதுதான் ஆரம்பத்துல பார்த்துட்டே இருக்கோம். அப்ப இது லீனியர். ஸோ லீனியர் அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி போகும். ஸோ அதுக்கடுத்து 10க்கு மேல போகும்போது வெலாசிட்டி என்னவா இருக்கு? ஸோ 10க்கு மேல போகும்போது ஸோ 30. இது வந்து கான்ஸ்டன்ட். இதுதான் விடி கிராஃப். ஓகே ஸோ விடி கிராஃப். ஸோ இப்போ நம்ம என்ன டிரா பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏடி கிராஃப் வந்து டிரா பண்ணோம். ஸோ ஆக்சலரேஷன் ஸோ டைம் கிராஃப். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ இது வந்து டோம்ல படிப்போம். ஸோ கேம் அண்ட் ஃபாலோவர் படிக்கும் போது அங்க ஃபுல்லாமே ஏடி கிராஃப் விடி கிராஃபோட இம்பார்ட்டன்ஸ் அதுல வரும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது கூட நமக்கு டைரக்டா கொஸ்டின்ல வரலாம். ஸோ அப்ப ஸோ டைம் வந்து 0 to 10ஆ இருக்கும் போது நம்மளுக்கு வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 0.60. அப்ப ஸோ என்ன வரும்? இந்த கிராஃப்ல இருந்தே கண்டுபிடிச்சலாம். 0 to 10ஆ இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்னவா இருக்கு நம்மளுக்கு? சார் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன் கான்ஸ்டன்டா இருக்கு? ஸோ விடி உடைய கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் தி ஆக்சலரேஷன். அப்ப எங்க பார்த்தாலும் ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்லோப் வந்து ஸோ கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஸோ ஆக்சலரேஷனுடைய வேல்யூ வந்து நமக்கு கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட். ஸோ அப்ப 10 to 30 வந்து என்ன ஒரு ஆக்சலரேஷனுடைய வேல்யூ? 0. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்.
ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 0. ஸோ இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இல்லை dv டிவைட் பை dt அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆக்சலரேஷன். ஸோ அப்போ இதுல வந்து கான்ஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் 10 to 30 இருக்கும் போது ஸோ வெலாசிட்டி வந்து 6. அப்போ ஆக்சலரேஷனுடைய வேல்யூ வந்து 0. ஆக்சலரேஷனுடைய வேல்யூ வந்து 0. இப்போ 80 கிராஃப் ட்ரா பண்ணுங்க. ஸோ 80 கிராஃப் ட்ரா பண்ண எப்படி வரும் பாருங்க. ஸோ A 40. ஸோ அப்போ என்ன வருது? ஸோ அட் 10 இருக்கும் போது ஸோ நம்மளுக்கு என்னது? ஸோ 0 டைம்லையும் 0.6 தான். இது வரைக்கும் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து ஸோ 0.6. ஸோ இது கான்ஸ்டன்ட். அதுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு என்னது? ஸோ இதோட வேல்யூ வந்து 0. இதோட வேல்யூ வந்து 0. இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ VT கிராஃப். ஸோ AT கிராஃப். VT கிராஃப் அண்ட் ஸோ AT கிராஃப். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிச்சா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நடக்கும். நோட் பண்ணிட்டீங்களா கருப்புதுரை? சார் நோட் பண்ணிச்சிங்க சார். மேக்ஸ் பார்த்துட்டீங்களா? சார் இன்னும் 3 வீடியோ இருக்கு சார். பெண்டிங் இருக்கு கொஞ்சம். அட்டெண்ட் பண்றீங்களா லைவ்? சார் அந்த பெண்டிங் முடிச்சுட்டு வந்து அட்டெண்ட் பண்ணிக்கிறேன் சார். எப்போ அட்டெண்ட் பண்ணுவீங்க? இன்னைக்கே ஒரு 3 கிளாஸ் எடுத்துருவாரு. அப்போ 3 3 6 ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு 6 முடிச்சிருங்களா? சார் என்ன பண்ணுன்னு தெரியல சார். கேப் வேற எப்படி விடுறதுன்னு தெரியல. சரி பாருங்க என்னன்னு பாருங்க. ஓகே சார்.